நம்ம கோயம்புத்தூரில் நமக்கு என்ன ரிசோர்ஸ் இருக்குது, நம்ம அந்த ரிசோர்ஸை வச்சுட்டு நம்ம என்ன ப்ராடக்ட் பண்ண முடியுங்கிறது வந்து கரெக்டாக நம்ம மேப் பண்ணணும். எல்லா ப்ராடக்ட்டும் எல்லாருனாலையும் பண்ண முடியாது. இப்போ ஜோஹோ பண்ணுறதோ, ஃப்ரெஷ்ஷர்ஸ் பண்ணுறதோ அவங்க ஸ்கேல் டிஃப்ரெண்ட். அதை எடுத்து நம்ம பண்ணோம்னா யூஆர் ப்ரோன் டு ஃபெயிலியர். 5 to 7 இயர்ஸ் ஆகும் ஒரு கம்பெனி வந்து சஸ்டைன் ஆகி ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக வர்றது. பட் எங்கே தோற்று போகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஐடியா இருக்குது, பணம் பிரச்சனையா, இல்லை மார்க்கெட்டிங் பிரச்சனையா, இல்லை தேவையான நீடை மீட் அவுட் பண்ணுறதுல பிரச்சனை இருக்கா? நீங்கள் வந்து கூகுளில் நிறைய காசு போடணும், ஃபேஸ்புக்கில் போடணும், இல்லை அந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்க்கு நிறைய இது போடணும். அங்கே தான் வந்துட்டு இன்னும் நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. அது ஒன்று. இப்போ ஐடி துறை சார்ந்த நிறுவனங்கள் தொடங்குறதுக்கு நிறைய பேர் ஆசைப்படுறதுக்கான காரணம் அப்படின்னா, அது நிறைய வெற்றியாளர்களை கண்ணு முன்னால் காட்டியிருக்கு. அதாவது பிக்கர் ஸ்கேலில், அது ஃப்ரெஷ்ஒர்க்ஸாக இருக்கலாம், ஜோஹோவாக இருக்கலாம், இப்போ நீங்களாக இருக்கலாம், இல்லை இன்னும் இந்த மாதிரி நம்ம நிறைய பேரை சொல்லிட்டு போகலாம். பட் அந்த எண்ணத்தோடு தான் நிறைய ஸ்டார்ட் அப்ஸும் இங்கே வர்றாங்க. பட் எங்கே மிஸ் அவுட் ஆகுது அப்படின்னு தெரியல. மேபி இப்போ ஒரு ப்ராப்ளம் என்ன நான் பார்க்குறேன்னா, எல்லாத்துக்குமே வந்து இமீடியட்டாக பணக்காராகணும் அப்படின்னீங்கன்னா வந்துட்டு அது நடக்காது. லைக் எவ்ரிதிங் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டைம். ஒரு ஃப்ரெஷ்ஒர்க்ஸ் மாதிரியோ, ஜோஹோ மாதிரியோ, இல்லை எங்கள் கோவை.co மாதிரியோ பண்ணணும்னா அந்த கம்பெனியில் ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் கம்பெனியில் போய் ஒரு 2-3 வருஷம் வேலை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். நிறைய ஸ்கில்ஸ் உங்களுக்கு தெரியும். எல்லாத்துலேயும் மாஸ்டராக இருக்கணும்னு தேவையில்லை, அட்லீஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பேசிக் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஹையர் பண்ணி அந்த ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து உள்ளே அங்கங்கே கொண்டு வந்து ஸ்கேல் பண்ணிக்கணும். கணினி துறை சார்ந்த நிறுவனங்களுக்கு வந்து இந்த அட்ரிஷன் வந்து ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருக்குது. இன்னும் இருக்குல்ல? ஆமாம், இப்போ ஆக்சுவலாக அதான் ஒரு பெரிய டேர்மே இப்போ வந்துருச்சு இல்லைங்களா, இந்த கிரேட் ரெசிக்னேஷன் சொல்லிட்டு. நம்பர் ஆஃப் பீப்புள் விட்டுட்டு போகிறது வந்து ரொம்ப ஜாஸ்தி. இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி பெருக அந்த பீப்புள் மூவ்மெண்ட் வந்து அதிகமாக இருக்குது. எங்களை மாதிரி ப்ராடக்ட் கம்பெனிஸ்க்கு வந்து அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வந்துட்டு அவங்க ரொம்ப நாள் உங்கள் கூட இருக்கிறது. ஏன்னா வந்துட்டு வணக்கம், வெல்கம் டு மாஸ்டர் இன்ஸ்பைரர்ஸ். இன்னைக்கு நம்ம ஷோவுடைய கெஸ்ட் தமிழ்நாட்டுக்காரர். எல்லாருமே சென்னையிலேருந்து தான் பெருசாக ஸ்டார்ட் பண்ணி சர்வதேச சந்தைக்குள்ளே பெனிட்ரேட் பண்ணுவாங்க. பட் இவர் கோவையை மையமாக வைத்து தொடங்கி ஒரு 10 ஆண்டுகள் இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்காங்க. கோவை.co ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ மிஸ்டர் சரவணகுமார். நிறைய விஷயங்களை விட்டு பேசலாம். சாஸில் ஒன் ஆஃப் த லீடிங் கம்பெனியாக, ஃபாஸ்ட் க்ரோயிங் கம்பெனியாக இன்றைக்கி வந்துட்டுருக்காங்க. வணக்கம் சார், வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து இதை பண்ணணும் அப்படின்னு நினச்சதுனால, பொதுவாக இந்த சாஃப்ட்வேர் அப்புறம் டிஜிட்டல் இது மாதிரியான ஒரு கொஞ்சம் மாடர்னான இண்டஸ்ட்ரீஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கேபிட்டல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா இந்தியாவில் வந்து ஒரு எது மிக முக்கியமான இடமா அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓவர்சீஸ்லேயுமே யூஎஸ், யூரோப்புன்னு தான் இருக்கும். நீங்கள் கோயம்புத்தூர் அப்படின்னு ஒரு இடத்துல அதை மையப்படுத்துனீங்க. ஓகே, முதல்ல நன்றி என்னை இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டதுக்கு. ஏன் கோயம்புத்தூரில் ஆரம்பித்தோங்கிறது வந்து நான் வந்து கோயம்புத்தூர் பையன். 2000 வரைக்கும் கோயம்புத்தூரில் தான் படித்தது, வளர்ந்தது எல்லாமே கோயம்புத்தூர். இன்ஃபேக்ட் எனக்கு கோயம்புத்தூர் தவிர எதுவுமே தெரியாது. ஆக்சுவலாக கோயம்புத்தூரில் வந்து ஒரு வெள்ளிக்கிழமை எக்ஸாம் எழுதிட்டு திங்கக்கிழமை எனக்கு லண்டனில் வேலை கிடச்சி அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டேன். ஸோ எந்த காலேஜ் நீங்கள்? பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் ராமகிருஷ்ண வித்யாலயான்னு கோயம்புத்தூரில் படித்தேன். அப்புறம் எம்சிஏ வந்து கரஸ்பாண்டன்ஸில் படித்தேன். அந்த 3 வருஷம் வந்து நான் கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிவிட்டு படிச்சுட்டு இருந்தேன். ஸோ எம்சிஏ ஃபைனல் எக்ஸாம் எழுதி ஃப்ரைடே எழுதிட்டு ரிசல்ட் கூட தெரியாது, ஸ்ட்ரைட்டாக 22 இருக்கும் போது லண்டன் போயிட்டேன் நான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து எனக்கு கோயம்புத்தூர் தவிர எதுவுமே. ஸோ இந்தியாவிலேருந்து நேராக லண்டன் தான். நேராக லண்டன் ஆக்சுவலாக. அதனால் வந்துட்டு போயிட்டேன். அதை நான் அப்புறம் ஒரு 10 வருஷம் நான் லண்டனில் போயிட்டு நார்மலாக இந்த டிப்பிக்கல் ஐடி கன்சல்டன்ட் மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு அந்த இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது 2010ங்கும் போது இந்த ஐடியா வந்துச்சு, கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கும்போது. 2010 வந்துட்டு ஃபஸ்ட்டு லண்டனில் தான் ஸ்டார்ட் பண்ணோம், ஒரு 5 பேர் வரைக்கும். அப்புறம் 2013 வந்துட்டு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு இது வரும்போது, எங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படிங்கும் போது நிறையா அட்வைஸ் கேட்டேன் நான் எல்லாத்துக்கிட்டையும். சரி, எல்லாம் சென்னை, பெங்களூர் இதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் நமக்கு வந்து சரி எல்லாருமே அங்கேருந்து பில்ட் பண்ணுறாங்களே, ஸோ நம்ம வந்துட்டு நம்ம படித்து முடிச்சுட்டு இமீடியட்டாக வந்துட்டோம். சரி, நம்ம ஏன் வந்து கோயம்புத்தூரில் நம்ம இருந்த ஊருக்கு ஏதாவது அசோசியேட் பண்ணி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் 2013 வந்து கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட 2 ஆஃபீஸ் தான், லண்டன் ஆஃபீஸ், கோயம்புத்தூர் ஆஃபீஸு. கிட்டத்தட்ட 240 பேர் இருக்கோம்.
ஒரு 10 பேர் தான் லண்டன்ல இருக்கோம். மிச்சம் எல்லாருமே வந்து கோயம்புத்தூர்ல தான். நாங்க இவ்வளோ ம். கம்பெனிய க்ரோ பண்ணது எல்லாமே வந்து கோயம்புத்தூர் பேஸ் பண்ணி தான். ஈவன் லண்டன் கம்பெனி கூட கோவை லிமிடெட் தான். லைக் அங்கேயும் வந்து கோவை லிமிடெட். இங்க மெயின் இது. இங்க இந்தியால வந்து ரெஜிஸ்டர்ட் கம்பெனி பேர் வந்து கோவை சிஸ்டம்ஸ் இந்தியா லிமிடெட். அந்த ஊர்ல இருந்த ஒரு ஒரு பற்று அது அது அப்படியே வந்துட்டு அது இப்போ ஒரு விஷனா கூட நாங்க மாத்திட்டோம் நாங்க. இப்போ வந்து நீங்க முன்னாடி இன்ட்ரோ குடுத்த மாதிரி, ஏன் கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு வேர்ல்ட் கிளாஸ் சாஸ் கம்பெனி கிரியேட் பண்ண முடியாது? இது நாங்க 10 வருஷத்துல காமிச்சிருக்கோம். இவ்வளோ தூரம் வர முடியும்னு. அதே மாரி அடுத்த பெரிய லெவலுக்கும் நம்ம கோயம்புத்தூர்ல இருந்தே கொண்டு போலான்னு சொல்லிட்டு, இப்ப எல்லாமே ரிவால்வ்ஸ் அரவுண்ட் அந்த கான்செப்ட். இப்போ சாஃப்ட்வேர் அஸ் அ சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு ஒரு ஏரியாலேருந்து இப்போ இந்த நிறுவனங்கள் தான் அதிகமாக இருக்கு. ஏன்னா அதுக்கான ரெக்குயர்மெண்ட்டும் அதிகமாக இருக்கு. இதை கோயம்புத்தூர் மாதிரியான ஒரு டியர் 2 சிட்டிலேருந்து இன்ஃபேக்ட் கோயம்புத்தூர் வந்து சென்னைக்கு அடுத்து இன்னைக்கு பெரிய மார்க்கெட் இருக்க இடம் கோயம்புத்தூர் தான். அப்போலேருந்தே ஒரு தொழில் நகரம் அது. அங்கிருந்து நடத்துகிற போது இருக்கிற அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ்? ஃபர்ஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் பார்ப்போம். டிஸ்அட்வான்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, டேலண்ட் வந்து டிஸ்அட்வான்டேஜ். இப்ப நீங்க வந்து இந்த மாரி ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு மெயின் மூலதனமே வந்து பீப்பிள் பவர் தான். இப்ப நீங்க ஒரு கார் கம்பெனி இருந்துச்சுன்னா, மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்க இந்த எனி சாஃப்ட்வேர் கம்பெனி பார்த்தீங்கன்னா, உங்க மெயின் மூலதனமே வந்துட்டு நல்ல தொழில்நுட்பம் தெரிஞ்ச பசங்க, பொண்ணுங்க தான் நமக்கு வேணும். ஸோ, இப்போ கோயம்புத்தூர் மாரி இருக்கிற இதில வந்து அந்த டேலண்ட் வந்து கஷ்டம். அந்த சேலஞ்ச வந்து நாங்க வேரியஸ் இதில அட்ரஸ் பண்றோம். அத பத்தி பேசலாம். அட்வான்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன அதே மாரி அட்ரிஷன் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில. இப்போ பெங்களூர்லாம் பார்த்தீங்கன்னா, அ காலையில இந்த கம்பெனியில இருப்போம். வர வழியிலேயே இன்னொரு ஜாப் ஆஃபர் இருக்கும். அப்படியே போயிருவோம். அது வந்து ரொம்ப காமன். ஏன்னா, அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. அவ்வளோ இருக்கு. அந்த அந்த இத வந்து நாங்க இங்க கோயம்புத்தூர் மாரி சிட்டி, டியர் 2 சிட்டில வந்து நெறைய லைக் அட்ரிஷன் ரொம்ப கம்மி. இன்ஃபாக்ட் இப்போ நாங்க இங்க வந்ததுக்கு ரீசன் வந்து ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணோம். அதில வந்து ரிப்பன் கட்டிங் பண்ணும்போது நாங்க எங்களோட ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி இன்னும் இருக்காரு எங்க கூட. லைக் கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சம்போது 2013ல ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி இன்னும் அவர வச்சு 2 பேரும் சேர்ந்து தான் நாங்க கட் பண்ணோம். நாங்க ம். அதுதான் வந்து அட்வான்டேஜ்ன்னு சொல்லுவேன். டியர் 2 ஸோ சிட்டீஸ்ல. டியர் 2ல கொஞ்சம் பிராண்டோட எமோஷனலி கனெக்டடாக இருக்காங்க. ஆமா. டக்குன்னு மூவ் பண்ணுறது இல்லை. டக்குனு தே அசோசியேட் வெல் வித் த பிராண்ட்ஸ். அட்ரிஷன் இஸ் அ சேலஞ்ச் ஃபார் எனி இண்டஸ்ட்ரி. எஸ்பெஷலி இந்த அஹ், கணினி துறை சார்ந்த நிறுவனங்களுக்கு வந்து இந்த அட்ரிஷன் வந்து ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருக்குது. இன்னமும் இருக்குல்ல? ஆமா. இப்போ ஆக்சுவலா அதான் ஒரு பெரிய டெர்மே இப்போ வந்துருச்சு இல்லைங்களா? அந்த கிரேட் ரெசிக்னேஷன்னு சொல்லிட்டு. நம்பர் ஆஃப் பீப்பிள் விட்டுட்டு போறது வந்து ரொம்ப ஜாஸ்தி. இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி பெருக பெருக அந்த பீப்பிள் மூவ்மெண்ட் வந்து அதிகமா இருக்குது. ஐ எங்கள மாரி ப்ராடக்ட் கம்பெனிஸ்க்கு வந்து அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வந்துட்டு அவங்க ரொம்ப நாள் உங்க கூட இருக்கிறது. ஏன்னா வந்துட்டு ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் ஆகும். அவங்க நாங்க என்ன பண்றோம்ன்னு கத்துக்கறக்கு தெரிஞ்சது ஒ எப்படி இருந்தாலும் ஒரு 6 மாசத்துலருந்து 1 வருஷம் ஆயிடும். நம்ம அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு, அவங்க அடுத்தது ஒரு 4, 5 வருஷம் நம்ம கூட இருந்தா தான் வந்து நம்ம அவங்களோட வேல்யூ எடுக்க முடியும். இல்ல ஒரு 2 வருஷத்திலேயே போயிட்டாங்கன்னா, நீங்க திருப்பி திருப்பி அந்த சைக்கிள்லயே சுத்திட்டு இருக்கணும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு அட்ரிஷன் இல்லாம வந்து ஒரு பிசினஸ ரன் பண்றதுக்கு. அந்த கல்ச்சர் எல்லாமே இப்போ வந்து நாங்க அத ஃபோக்கஸ் பண்ணி தான். எப்படி ஒரு நல்ல என்வாயர்ன்மென்ட் அவங்களுக்கு குடுக்க முடியும்? அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நம்ம குடுக்க முடியும். அதுங்கிறது தான் எங்களோட மெயின் குறிக்கோள் இப்ப ஆக்சுவலா.